ஓம்படி தருமன் இன்பமெல்லாம் புசித்து வழிபோய் அமுத விரசையாற்றில் நாம் மூழ்கி மலமற்று தெளிவு சும்பை நன்னி நலந்திகள் மேனி தன்னை பெற்று அமரர் வந்தெதிர்கொண்டு அலங்கரித்து அக்கறை மண்டபத்து சென்று மாமடியில் வைத்து வைக்கும் வாழ்வு நமக்கு எதிராஜனருளும் வாழ்வே. இந்த ஆத்மாவானது எங்கே செல்லுகிறது என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் பிறப்பிலிருந்து விடுதலை அடைவதுதான் மோட்சமாகும். அப்படி எம்பெருமானுடைய திருவருளினாலே இந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைத்தது என்று சொன்னால் எங்கே செல்லுகிறது என்றால் பரமபதம் செல்லும் வழியிலே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை இந்த ஆத்மாவுக்கு எப்படி நடைபெறுகிறது என்று நமக்கு பெரியஜீயர் நமக்கு விளங்க வைக்கின்றார். இதே கருத்தை நம்மாழ்வார் சூழ்விஷம் படிவுகள் என்ற அந்த 10 பாசுரங்களை அருளி செய்ததை ஒரு பாசுரத்திலே சுருக்கமாக அருளி செய்கின்றார். இந்த போகின்ற வழியிலே இன்பமெல்லாம் புசித்து, என்ன இன்பம் என்று சொன்னால், எப்படி யாத்திரை செல்கின்றவர்கள் சென்று பெருமாளை எப்படி சேவிக்க போகிறோம் என்ற அந்த ஆனந்தமே நமக்கு ஒரு இன்பமாக இருப்பது போலே இந்த ஆத்மா எம்பெருமானிடத்திலே சென்று அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை மனத்தாலே நினைத்து கொண்டு செல்லுகின்றதாம். அப்படி செல்லுகின்ற போது அமுத விரசையாறு இந்த ஆத்மாவுக்கு ஒரு தகிப்பு உண்டாகுமாம். மலம் என்று சொல்லக்கூடியது, அதாவது பிராகிருதமான திருமேனி இல்லாத அப்ராக்கிருதமான திருமேனியை பெறுவதற்கு அந்த ஆற்றிலே குளிக்கின்றார். விரசையாறு என்று சொல்லக்கூடிய அந்த விரஜா நதியை தாண்டிதான் பரமபதம். அதற்கு கீழே உள்ளது மற்ற உலகங்கள்லாம் ஆகினாலே அதிலே மூழ்கி மலமற்று குற்றங்களை எல்லாம் அழித்துவிட்டு மலமற்று தெளிவு சும்பை நன்னி அந்த பரமபதம் என்று சொல்லக்கூடிய தெளிந்த திருநாட்டை நன்னி நலந்திகள் மேனி தன்னை பெற்று எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆத்மாவுக்கு நின்னடும் ஒக்க வழிபடை அருளினாய் என்று சொன்னது போலே 4 திருக்கரங்களோடு சங்கு சக்கரங்களோடு எம்பெருமானுக்கு சாமியமாக இருப்பது போலே ஒரு பொருளை பெரிய அருளை செய்கின்றார். நலந்திகள் மேனி தன்னை பெற்று தாம் அமரர் வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து, அமரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய சூரிகள் இருக்கின்றார்களே, அவர்களெல்லாம் வந்து இந்த ஆத்மாவை எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு ராஜகுமாரன் வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகள் எல்லாம் சென்று அந்த வாயிலே சென்று அழைத்து வருவது போலே இந்த ஆத்மாவை பரமபதத்துக்கு செல்லுவதற்கு எம்பெருமானிடத்திலே இந்த ஆத்மா புதிதாக வருகிறது ஆகினாலே அமரர் வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து சற்கரிப்ப மாமணி மண்டபத்து சென்று எம்பெருமான் எங்கிருக்கின்றானோ அது மாமணி மண்டபம். எப்படி திருவரங்கத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே எம்பெருமான் எழுந்திருக்கின்ற பொழுது அதுக்கு திருமாமணி மண்டபம் என்று அருளி செய்வார்கள். ஏனென்றால் அங்கு நித்திய சூழலாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் கூடியிருந்து கொண்டு எம்பெருமானுடைய குணானுபவத்தை அரையர்கள் சேவிக்க அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியதுதான் பரமபதத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம் போல உள்ளதாகினாலே இதையும் திருமாமணி மண்டபம் என்று சொல்வார்கள். அதே சற்கரிப்ப மாமணி மண்டபத்து சென்று இந்த ஆத்மாவானது மாமலரால் கோன்மடியில் வைத்துகக்கும் வாழ்வு. எப்படி ஒரு கன்றை ஈன்ற பசுவானது அதற்கு முன்னாடி இன்று இருக்கக்கூடிய கன்றை பக்கத்திலே வரவிடாமல் கொம்பிலும் குழம்பிலும் எத்துவது போலே பிராட்டிமாரையும் விலக்கி வைத்து இந்த ஆத்மாவை தன்னுடைய தொடையிலே ஏற்றி மாமலரால் கோன் மடியில் வைத்து உகக்கும் வாழ்வு, அதுதான் வாழ்வு. வாழ்வு என்பது இப்போ நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வெல்லாம் வாழ்வா என்று சொன்னால் அது வாழ்வல்ல. எது வாழ்வு என்று சொன்னால், எப்படி ஒரு பெண்ணானவள் ஒரு கணவனுடைய இல்லத்திலே சென்று கணவனுக்கு தொண்டு செய்து அதனாலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிப்பது தான் வாழ்வு என்பார்கள். அல்லது அப்படி இல்லாதவர்களை வாளாவெட்டிகள் என்பார்கள். சம்சாரிகளாய் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் வாழ்வாய் இருக்கக்கூடிய பரமபத வாழ்வை இழந்து இங்கு வாளாவெட்டிகளாகத்தான் வாழ்கிறார். ஆகினாலே பெரியஜீயர் அதுதான் உண்மையான வாழ்வு. இப்பேற்பட்ட உயர்ந்த வாழ்வு நமக்கு எப்படி கிட்டுகிறது என்று சொன்னால் சுவாமி எம்பெருமானாருடைய சம்பந்தத்திலே தான். ஏனென்றால் நாம் குலங்களாய் 2 ஒன்றிலும் பிறந்திலேன் என்று சொல்லி வேதம் வல்லவர்கள் அல்ல, யாகம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி அற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஞானத்திலே ஒரு பெரிய விடிவு ஏற்பட்டவர்கள் அல்ல. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய நமக்கு சுலபமாக எம்பெருமானை பற்றுவதற்கு எம்பெருமானாருடைய திருவடிவாரம் ஒன்றே போதும் ஆகினாலே பெரியஜீயர் சுலபமான வழியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றினோம் என்று சொன்னால்
பற்றுவதற்கு எம்பெருமானாரை பற்றினோர் போதும் என்று சொல்லி சுலபமான வழியை காட்டுகின்றார். நாமும் எம்பெருமானாருடைய திருவடியை சிந்தை செய்து அதே அனுபவத்தை பெற வேண்டும் என்று பிரபக்தி செய்து கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.